ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். 20ஆம் சங்கீதத்தில் 8வது வசனம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்ட ஜனத்தாருடைய முடிவு, அவர்கள் எழும்பி நிற்பார்கள். இயேசுவை ஆராதிக்கிற, இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவுக்கு சபையாக விரோதிகளாக எழும்பி நிற்கிற எல்லா சத்துருவின் கூட்டமும் தேவ ஜனங்கள் முன்பு முறிந்து விழுவார்கள். கடந்த 2026 ஆண்டுகளாக கிறிஸ்தவம் எழும்பி நிற்கிறது உலகமெங்கும். அது எதிர்த்த ராஜாக்கள் நிர்மூலமானார்கள், தேசங்கள் நிர்மூலமானது, மதங்கள் நிர்மூலமானது, கிறிஸ்தவத்தை அழிக்க நினைத்த தேச தலைவர்கள் நிர்மூலமானார்கள், மத வெறியர்கள் நிர்மூலமானார்கள். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய வரலாறு. இயேசு கிறிஸ்துவின் நாமம் எழும்பி நிற்கிறது. கிறிஸ்தவர்கள் உலக முடிமட்டம் எங்கும் எல்லா இடத்திலும் எழும்பி நிற்பார்கள், ஜெயம் பெறுவார்கள். அப்படிப்பட்டதான பலனை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். எழும்பி நின்று பிரகாசிப்போம். தேவனுக்கே மகிமை. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு வணங்கி ஆராதிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். உமக்கே துதியை ஏறெடுக்கிறோம். உம்மை ஆராதித்தவர்கள் எழும்பி நின்று பிரகாசிப்பார்கள். இயேசு சாமி, உம்மை ஆராதிக்கிற ஜனங்களை எதிர்க்கிற சத்துருக்களோ, சபைகளை எதிர்க்கிற சாத்தானுடைய கூட்டங்களோ, சத்தியத்தை போதிக்காதபடி எதிர்த்து நிற்கிற மத வெறியர்களோ முறிந்து விழுவார்கள். உமக்கு கோடி நன்றி. எப்பொழுதும் உம்முடைய நாமத்தில் உம்முடைய ஜனத்திற்கு ஜெயம் கொடுத்து கொண்டே இருக்கிறீர். மகிமை உமக்கே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.